கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18வது வசனம். இஃப் இட் இஸ் யூ ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர். ஒரு விவசாயி தனது நிலத்தில் விதைகளை விதைத்தார். சில நாட்கள் கடந்தது, எந்த மாற்றமும் தெரியவில்லை. அவருடைய நண்பர்கள் உன் உழைப்பு வீணாகிவிட்டது என்று கூறினார்கள். ஆனால் அந்த விவசாயி மனம் தளரவில்லை. தொடர்ந்து நிலத்திற்கு தண்ணீர் ஊற்றி அதை பராமரித்தார். சில வாரங்களுக்கு பிறகு சிறிய துளிர்கள் முளைக்கத் தொடங்கின. சில மாதங்களுக்கு பிறகு அந்த நிலம் முழுவதும் விளைச்சலால் நிரம்பியது. நம்முடைய வாழ்க்கையும் இதுபோலதான். சில நேரங்களில் நாம் ஜெபித்தாலும் உடனடியாக பதில் கிடைப்பதில்லை. நாம் செய்த முயற்சிகளுக்கான பலனும் உடனே கிடைப்பதில்லை. அந்த நேரங்களில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். ஆமென். தேவன் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். அவர் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர். நம்மை குறித்த தேவைகள் யாவையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நமக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் நன்மையானவைகள். ஆமேன், ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மையானவை. ஆகையால் தாமதம் ஏற்பட்டாலும் மனம் தளராமல், ஆமேன், தாமதம் ஏற்பட்டாலும் மனம் தளராமல் தேவனை நம்பி நாம் முன்னேறுவோம். ஆமேன். நாம் தேவனை நம்பி முன்னேறுவோம். தேவனை நம்புகிறவர்களின் மனம், ஆமே, தேவனை நம்புகிறவர்களின் நம்பிக்கை, தேவனை நம்புகிறவர்களுடைய அந்த நம்பிக்கை ஒருபோதும் 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 வீண் போவதில்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.